மக்களே, அண்ணன் விஜய் அவர்கள் நாளைக்கே ஒரு முதல்வர் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க இது உங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு கேட்கிறேன். ஸ்டாலின் முதல்வராக ஒரு வாய்ப்பு, எடப்பாடி முதல்வராக ஒரு வாய்ப்பு, விஜய் நடிகர் விஜய் முதல்வராக ஒரு வாய்ப்பு, யாருக்குமே தனி பெரும்பான்மை கிடைக்காம அதிகமான இடங்களை வென்ற கட்சிக்கு ஒரு வாய்ப்பு, கவர்னர் அழைக்க வாய்ப்பு உண்டு. அல்லது நடிகர் விஜயினுடைய தாவேகா சில இடங்களை வென்று அவர்களுடைய ஆதரவோட ஆட்சி அமைக்கலாம். அப்படி திமுக கூடுதலான இடங்களை பெற்று தனி பெரும்பான்மை இல்லாமல் போனா விஜய் அவர்களோடு கூட்டணி அமைப்பாரான முடியாது. ஏன்னா இவர் எதிர்த்தது அவர்களை மட்டும்தான். ஆனா என்ன நடக்கும்னு எனக்கு ஒரு கணிப்பு இருக்கும்ல, அதையும் சொன்னா ஸ்டாலின் முதல்வர் ஆவாரு, அதிமுக எதிர்கட்சியில் உட்காரும், நடிகர் விஜய் 1 அல்லது 2 இடங்களை வெல்வார் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. எது வேணாலும் வாய்க்கலாம், வாய்க்காமல் போகலாம். ஒருவேளை நான் கணிக்கிற மாதிரி இருந்தா என்னுடைய சோசியல் சைக்காலஜி சென்ஸ், நான் புரிஞ்சுக்கிட்டது இந்த அரசியல் என்னோட அனுபவங்கள் சரியா இருக்குன்னு புரிஞ்சுக்குவேன். இல்லன்னா இந்த இளைய தலைமுறையினோட செயல்பாடோட என்னால அரசியல் ஒப்பிட்டு என்னால கணிக்க முடியலன்னு என்னுடைய அனாலிட்டிக்கல் பாத்தை நான் மாத்திக்குவேன். அந்த புரிந்து கொள்கிற பாதையை நான் மாத்தி அமைச்சுப்போம். ஓ, இங்கெல்லாம் நம்ம தவறு பண்றோம், இவங்களோட சிந்தனை இப்படி இருந்திருக்கு, இவங்க இங்க இப்படி வாக்களிப்பாங்கன்னு நம்ம நினைச்சோம், அதெல்லாம் தப்பா இருக்கு. அப்ப நம்ம இன்னொன்னு இந்த சோசியல் சைக்காலஜியை சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு மாத்திக்குவேன். அவ்வளவு. தப்பு பண்ணிட்டீங்களே சிங்காரம், நீங்க எங்களை தொட்டிருக்க கூடாது, நாங்க தொட்டவங்களை விட்டதில்லை. ஜோக்ஸ் அப்பார்ட். ஜேம்ஸ் வில்சன் சார், எங்க அண்ணன் 1 அல்லது 2 சீட் எடுப்பாரு அப்படிங்கிறது தான் உங்களோட சோசியல் பொலிட்டிக்கல் சென்ஸா சார்? இதுக்கு சோசியல் பொலிட்டிக்கல் சென்ஸ் எல்லாம் தேவையில்லை சார், கொஞ்சமா காமன் சென்ஸ் இருந்தா போதும். அதாவது கடந்த ஆட்சியில என்ன நடந்தது, மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க, மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க, மக்கள் தங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. சோ எங்க அண்ணன் அதை செய்வாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. எங்க அண்ணனும் கண்டிப்பா செய்வாரு, கொடுத்த வாக்குறுதிகளும் செய்வாரு, சொன்னதையும் செய்வாரு, சொல்லாததையும் செய்வாரு. நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு அண்ணன் சொல்ற மாதிரி தமிழ்நாடே நல்லா இருக்கும் சார், தமிழர்கள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க சார். எழுதி வச்சுக்கோங்க. நீங்க கொஞ்சம் உங்களுடைய சோசியல் பொலிட்டிக்கல் சென்ஸை கொஞ்சம் பெட்டரா படிங்க, இன்னும் நிறைய மக்களோட மனசை படிங்க, உண்மையா ஹியூமனிட்டி படிங்க, நல்லதை படிங்க. காசுக்கும் பதவிக்கும் ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றத நிறுத்திட்டு மக்களுக்கு எது நல்லது, யாரு நல்லது செய்ய போறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் டீப் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபார் ஷுர் இதுக்கப்புறம் நாங்களும் ரொம்ப ஆக்டிவா இருப்போம். எங்கெங்க என்ன தவறு நடக்குது அப்படிங்கறத அண்ணன் பார்வைக்கு கொண்டு போவோம், எங்கெங்க என்ன நல்லது நடக்குது அப்படிங்கறத மக்கள் பார்வைக்கு கொண்டு போவோம். ஆஸ் அ சோசியல் இன்ஃபுளுசரா சோசியல் மீடியால நாங்க எங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா செய்வோம். அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கும், நல்லதே நடக்கும். தேங்க்யூ so மச். இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.